காங்கிரஸ் கட்சியில் அந்த அம்மா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் பேசினா அசிங்கம். பெண்கள் வந்து எல்லாத்துலேயும் முன்னே வரணுன்றாங்க, வந்தோம்னா முன்னே வரல பின்னாடி கூட்டு போயிடறாங்க. என்ன பண்ணுறது? தலைப்பிலேருந்து ராகுல் காந்திலாம் இன்னும் எதுவுமே வாய் திறக்காமல் இருக்காரு. இது ஒரு லட்சணமாக இருப்பாங்களா ஒரு சிலர், பார்க்கும்போது ஒரு கைண்ட்னஸாக இருப்பாங்கல்ல. டெல்லியால் தான் சீரழிக்கப்பட்டு நம்ம ஊர் பொண்ணு பக்கத்து இடம் பொண்ணு டெல்லியால் சீரழிக்கப்பட்டு அந்த பொண்ணு செத்தே போச்சு. அப்படிங்கிற போது நீங்கள் டெல்லியை கேட்க சொல்கிறீங்க. பகுத்தறிவாதிகள் பல பேர் அதில் வருஷ கட்டி நின்று இருக்கான். புரட்சியிலேருந்து, புலியிலேருந்து, சிங்கத்திலேருந்து, கரடியிலேருந்து, சிறுத்தையிலேருந்து எல்லாரும் அதில் வரிசை கட்டி நின்ன மாதிரி. ஆனால் அந்த அம்மாவோட துணிச்சலை பாராட்டாமல் அவங்களே கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. இப்போ கேட்பான்ல, நான் உன்னை ரேப்பா பண்ணேன். ஒரு பெண்ணை அந்த சந்தர்ப்பத்திற்கு இவங்க பயன்படுத்தி கொண்டு என்ன ரொம்ப இது மாதிரி பேசுகிறேன், உன்னை நாங்கள் ரேப் பண்ணுமா? புரட்சி, பகுத்தறிவு, சமுதாய விடுதலை அப்படிலாம் எங்கே போய் கரெக்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் அதை ஒருங்கிணைத்த பகுதி காஞ்சிபுரமாகி போச்சு. ஸ்கின் டு ஸ்கின், நோ சின், தமிழில் சொன்ன ஒரு மாதிரி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். கேரளாவில் சினிமாவில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, காங்கிரஸ் கட்சியிலையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற இது இருக்குது. காஸ்டிங் கோச் என்ற பேரில் ஒரு பெண் வந்து அடுத்த தளத்துக்கு ஒரு போஸ்டிங் கேட்கும்போது படுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சொல்கிறாங்கன்னா உடல் உறவுக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பெண் உறுப்பினர் ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு பழமொழி இருக்குது, ஸ்கின் டு ஸ்கின், நோ சின், தமிழில் சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். இது ஆங்கில பழமொழி. அதால் இந்த ஒரு ஆணை பார்த்தால் ஒரு பெண்ணுக்கு ஈர்ப்பும், ஒரு பெண்ணை பார்த்தால் ஆணுக்கு ஈர்ப்பும் வருவது ஒரு இயற்கையின் நீதி. ஆனால் ஒரு சமூக கட்டுப்பாடுன்னு வந்த பிறகு இந்த ஆண் எனக்கு இந்த சொந்தம், இந்த பெண் எனக்கு இந்த ரிலேஷனு, அப்போ இதற்குள் உறவும் இதற்குள் அன்பும் அப்படிதான் இருக்கணும்னு நமக்கே ஒரு வரையறையை வகுத்து கொண்டோம். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு காலத்தில் நம்ம வந்து நாகரிக வளர்ச்சி இல்லாத போது எந்த ஆண் வேண்டுமென்னாலும் எந்த பெண் கூடயும் பேசலாம். அப்படி இருக்கிற போது பெண்கள் வந்து இதில் வந்து வெகுவாக பாதிக்கப்படுகிறாங்க. ஏன்னா ஒரு ஆண் நினச்சும் போது போய் போகிறான், நமக்கு பிறந்த பையன் அது பெரிய பிள்ளையாக இருந்தால் அதுவும் நம்மக்கிட்ட வந்து பேசுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்கனவே இருந்ததில்ல. அப்போ பெண் என்ன பண்ணுறா, அவள் ஒரு முடிவு வைக்கிறான், நான் விரும்புகிற ஆணோடு மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்கிறான். அதுக்கு பேர் தான் கற்பு. இது வந்து அறிஞர் குணா ஆய்வு செஞ்சு வெளியிட்ட ஆய்வறிக்கை. அப்படி உருவாக்கப்பட்டது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிற ஒரு சிஸ்டத்தை அவன் உருவாக்கிட்டா இல்லையா? அதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி தான் இப்போ இவனுங்கெல்லாம் பேசுவானோ. கற்புன்னா பொம்பளைக்கு தானா, ஆம்பளைக்கு இல்லையா, அப்படி இப்படின்னு பேசி அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டானுங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு சேலமா கோயம்புத்தூரா ஒரு அக்கா பேர் வந்து ஒரு ஆண் பெயரோடு சேர்ந்த ஒரு பெயர், ஒரு 2 எழுத்து பெயர் அடிபட்டு தெரியுங்களா? ஏங்க அவங்க புருஷன் கூட இதை வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிங்கன்னா அவன் வந்து தற்கொலைக்கு எடுத்து செத்துட்டானே, தற்கொலை பண்ணிங்கன்னா அப்புறம் அந்த பூனை வந்து எடுத்து ஆய்வு பண்ணதில் பல பேர்னா யார்? பகுத்தறிவாதிகள் பல பேர் அதில் வருஷ கட்டி நின்று இருக்கான். புரட்சியிலேருந்து, புலியிலேருந்து, சிங்கத்திலேருந்து, கரடியிலேருந்து, சிறுத்தையிலேருந்து எல்லாரும் அதில் வரிசை கட்டி நின்ன மாதிரி ஒரு இது இருந்தது. அப்புறம் அந்த வழக்கு அப்படி விசாரிக்கப்படும் இப்படி விசாரிக்கப்படும்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக போகலை. அப்போது இந்த புரட்சி, பகுத்தறிவு, சமுதாய விடுதலை அப்படிலாம் எங்கே போய் கரெக்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் அதை ஒருங்கிணைத்த பகுதி காஞ்சிபுரமாகி போச்சு. அதால் அரசியல்னால் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பெண்ணை ஒருத்தர் கூப்பிட்டு வர்றாரு, கூப்பிட்டு வந்துட்டு பல விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் முரணாகுது. அது ஒரு பெரிய தலைவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற பேர் சொல்லக்கூடிய பெரிய தலைவர்கிட்ட பஞ்சாயத்து போகுது. அந்த தலைவர் நான் சொல்கிறேன், ஏன்பா இதுதான் உங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்களாப்பா, அதை உடம்பா நீ ஏன்பா நீ இந்த மாதிரி பண்ணினுக்கிறேன்? இல்லை தலைவரே, அது பாதுகாப்பு அது இது நான் கூப்பிட்டு வந்தேன். இப்போனா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தானே முக்கியம். தலைவரே இந்தாங்க தலைவர், நீங்கள் பிடிங்க, நீங்கள் பாதுகாப்பாக அதை பண்ணுங்கள் வைங்க அப்படின்லாம் பஞ்சாயத்து பண்ண வரலாறுலாம் தமிழகத்தில் இருக்குது சார். அதால் இது என்ன மாதிரி போக்குன்னாங்க சார், தவறுகள் எல்லா இடங்களிலும் 1-2 தவறுகள் நடக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பெண்களுக்கு மேலே ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சால் அங்கே விகேசா கமிட்டின்னு ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு 5 பெண்கள் இருந்தால் அங்கே அது நடக்குதுன்னு அர்த்தமா? இல்லை, அது ஒரு சட்ட ரூல் விதி. அப்படிங்கிற போது இன்றைக்கி இந்த வார்த்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த கேரளாவில் சொல்கிறீங்க, நீங்கள் நம்ம இப்போ ஒரு 4-5 பிரபல யூடியூப் சேனல்லாம் இருக்குது.
எப்படி எப்படிலாம் அட்ஜஸ்ட் ஆச்சு, எந்தெந்த சேஷனில் வச்சு எப்படி பாட்டு பாடிச்சு, அப்படிலாம் வந்து பலர் இப்போ இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல. அதால் அது வந்து இந்த வாய்ப்பு வந்து சினிமா துறையில் கொஞ்சம் அதிகம். சினிமா துறையில் மேக்கப் போடுறது யார்? ஆணுக்கு ஆனா பெண்ணுக்கு ஆனா எப்படி? இல்லை, ஆண்களும் ஒரு காலத்தில் இருந்தாங்க, இப்போ பெண்களும் அந்த ரீதியில் வளர்ந்துட்டு வராங்க. பெண்களுக்கு ஆண்கள் மேக்கப் போடுறாங்களா இல்லையா? நடக்குது. அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு சீனில் எப்படி சொல்கிறது, ஒரு சீனில் இந்த ட்ரெஸ் இப்படி இருக்கும் ஒரு பாட்டில், அந்த பாட்டு பல மணி நேரம் அந்த பாட்டு எடுக்கப்பட்டிருக்கும். ஒரு கட்டுக்கு அப்புறம் இன்னொரு கட்டில் அந்த துணி பழைய மாதிரி கூட வந்திருக்கலாம்ல, எப்படி அந்த ஒரே மாதிரியாக இருக்குது? இந்த ஒரு முதல் சீனில் ஆரம்பிக்கிற அந்த இது கடைசி வரைக்கும் அதே மாதிரியாக இருக்கணும்ல. அப்போ அதெல்லாம் வந்து செயற்கையாக ஒருத்தவங்க செய்கிறது தானே. அதால் அந்த மாதிரி விஷயங்கள் அதில் நிறைய இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே பரவி அரசியலுக்கு வந்துடுச்சு. அரசியலுக்கு வந்தாலே வந்து இது இந்த மாதிரி தான். அது எல்லா கட்சியிலும் பெரும்பாலான கட்சிகளில் இது இருக்குது, ஒரு சிலதில் அதிகமாக இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சியில் அந்த அம்மா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேசினா அசிங்கம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ணால் பார்த்தாலும் காலால் மறைச்சிட்டு போகிற கண்டிஷன் தான். எந்த கட்சியில் இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்லிக்குதுல்ல, எங்கள் கட்சியில் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு எந்த கட்சிக்காராவது சொன்னாங்களா? அது 1-2 அப்படி தான் சார் இருக்கும், ஒரு சிலதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அந்த அம்மாவோட துணிச்சலை பாராட்டாமல் அவங்களே கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அடுத்த நடவடிக்கை எதோ எடுப்பணும்னு சொல்லிட்டு எதுவும் உறுதியும் அளிக்கலை. இப்போ கேட்பான்ல, நான் உன்னை ரேப்பா பண்ணேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. நிர்பந்தம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நிர்பந்தத்தை நீ தடுத்துருக்கலாம்ல, நீ தவிர்த்துருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை இவனுக்கு எழுப்பானுங்க சார். ஒரு பெண்ணை அந்த சந்தர்ப்பத்திற்கு இவங்க பயன்படுத்தி கொண்டு என்ன ரொம்ப இது மாதிரி பேசுகிற, உன்னை நாங்கள் ரேப் பண்ணோமா அப்படின்னு பேசினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை, தலைமையிலேருந்து ராகுல் காந்திலாம் இன்னும் எதுவுமே வாய் திறக்காமல் இருக்காரு. இது இந்திரா நகர் பக்கத்தில் ஒரு பொண்ணு, ஒரு லட்சணமாக இருப்பாங்கள்ல ஒரு சிலர், பார்க்கும்போது ஒரு பக்தியாக ஒரு அன்பாக அப்படி ஒரு கைண்ட்னஸாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு டெல்லியால் தான் சீரழிக்கப்பட்டு, நம்ம ஊர் பொண்ணு, எங்கள் பக்கத்து இடம் பொண்ணு டெல்லியால் சீரழிக்கப்பட்டு அந்த பொண்ணு செத்தே போச்சு. அப்படிங்கிறபோது நீங்கள் டெல்லியை கேட்க சொல்கிறீங்க, என்ன விளையாட்டு? நம்ம கூப்பிட்ற அதே தேசிய கட்சியானா அந்த கட்சி தான், நம்ம சொல்லக்கூடாது. அதை நான்லாம் பார்த்து உண்மையில் அந்த பெண்ணோட இதை பார்த்து நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அவ்வளவு அப்படி சிலை மாதிரி இருப்பாப்புல அந்த புள்ள, தெய்வ கடாட்சம் அப்படி இருக்கும். அந்த மாதிரிலாம் நடக்குது சார், இது பல இடங்களில் நடக்குது. இது வந்து நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வந்தால் தான் நடக்கும். பெண்கள் வந்து எல்லாத்துலேயும் முன்னே வரணுன்றாங்க, வந்தோம்னா முன்னே வரல பின்னாடி கூட்டு போயிடறாங்க, என்ன பண்ணுறது? அதுவும் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான் தலைவராக இருக்காங்க, அதுக்கடுத்த பெண் தலைவரும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தலைவர் தான் ஆட்சியிலே இருந்தாங்க. ஸோ அந்த கட்சியிலே இப்படி நடக்கிறது எப்படி? இல்லை, நம்ம இதை இன்டீரியலாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த கட்சி இது கொண்டாவது இது போல் தொடர்ந்து நடவடிக்கைகள் எதாவது எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இது நிறைய இடத்துல நடக்குது சார். இது ஒரு சாதாரண ஒரு இடத்துல, இப்போ நம்ம சில இடங்களில் ஒரு எதனா ஒரு ஜெராக்ஸ் கடைக்கோ இல்லை வந்து எங்கேயோ ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போனோம்னா ஒரு 2-3 பசங்க உள்ளே இருந்துன்னு வச்சுங்க சார், ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறோம். ஸ்வீட் வந்து அந்த ஸ்வீட் வச்சுருக்கான கண்ணாடி பாக்ஸ் இப்படி பெருசாக இருக்கும், பின்னாடி சின்ன கேப் தான் இருக்கும். இந்த பசங்க கிராஸ் பண்ணி போகும்போதும் வரும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு பெண் ஆண் மீது டச் பண்ணுறா, இல்லை ஒரு ஆண் ஒரு பெண் மீது டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு 4 கஸ்டமர் எதிரில் நின்று பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லை சார். அது பாட்டு சர்வசாதாரணமாக எருமாடுங்க வரிசைன்னு போகுமே, அது ஒரு விஷயமாகவே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி பல இடங்களில் இருக்குது. பல தொழிற்சாலைகளில் பல பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சார். சும்மா ஜெராக்ஸ் கடை, அந்த காலத்தில் டெலிஃபோன் பூத் இருக்கும் தெரியுமா, அதில் வேலை செய்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் சிலர் வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருக்க தான் சார் செய்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு சமூகம் ஒரு சுய கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணும். பட் ஆனால் வந்து அது வந்து இப்போது நாகரிகம் வளர வளர அது கொஞ்சம் தளர்ந்து கொண்டே வருகிறது. இதெல்லாம் தப்பு இல்லை, இந்த மாதிரி அப்படி இப்படி இருக்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரி இங்கே வந்து ஒரு போக்கு இங்கே செட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இது எல்லா இடத்துலையும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கிறது. அது வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து அந்த அம்மா சொல்லி அந்த அம்மாவை நீக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் நம்ம தலைவர் ஒருத்தர் ஈரோடில் ஒருத்தர் ஜெயிச்சார் தெரியுமா, அப்போ எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போ அந்த தலைவர் என்ன பேசினார் ஞாபகம் தான், அந்த வீடியோலாம் வெளியில் வந்திருக்கு. இன்னும் அது எது பேரை சொல்லி இன்னும் நாளாக கலராகினே போகிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ட்ரோல் பண்ணி கலகலப்பாக இருந்தாலும் சொல்லியிருப்பார் ஏதாவது. என்னவோ சார், அது எங்கன்னா அது இடம் பொருள் யாவல்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இது நடக்கிற விஷயம். இதை நம்ம போய் நம்ம என்னன்னு சொல்கிறது, எந்த கட்சியிலும் இல்லை, எல்லாம் பெரிய லிஸ்ட்டே கிடக்கு. அது அவங்களாம் பார்த்து தான் கொஞ்சம் மாறிக்கணும்.
சவுக்கு சங்கர் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சொன்ன விஷயம் தான் சார், இந்த கார் ரேஸ் நடக்கிற வரைக்கும் என்னை வெளியிலேயே விட மாட்டாங்க, நான் அது வரைக்கும் உள்ளதாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ கார் ரேஸே நடந்து முடிஞ்சிடுச்சு, இனிமேலாவது சவுக்கு சங்கர் வெளியே வர வாய்ப்பு ஏதாவது இருக்கா இல்லை எப்படி சார்? இல்லை, அது நீதிமன்றத்தின் பார்வையில் இருக்குது. அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த 2வது அந்த குண்டாஸ் வந்து விசாரணையிலேருந்து அந்த விசாரணை என்ன ஆச்சுன்னு தெரியல. அதெல்லாம் நீதிமன்ற பார்வையில் தான் இருக்குது. நீதிமன்றமும் ஒரு கேள்வி இருக்குது, ஒருத்தர் மேலே ஒரு தடவை பேசப்படுறதா 15 வழக்குகள் போட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆமாம், இல்லை அடுத்து அந்த 2வது குண்டாஸ் ஏன் போட்டிங்க உடனடியாக இந்த மாதிரி தமிழக அரசுக்கு விளக்கம் கேட்டாங்க. அது சம்மந்தமான விளக்கம் கொடுத்தாங்களா என்னன்னு அது சரியாக நமக்கு தெரியல. அப்படிங்கிற போது அது நீதிமன்றத்தின் பார்வையில் இருக்குது. இவங்க கேஸாக போட்டுக்கலாம். இப்போ இன்றைக்கி சார் சவுக்கு சங்கர் வந்து இருந்தார்னா இந்த ரேஸை பற்றி என்ன பேசியிருப்பாரோ அந்த மாதிரி இன்றைக்கி 10 சவுக்கு பேசிட்டாங்க, நிறைய பேர் பேசிட்டாங்க. நீ என்ன பேசுகிறாலும் நான் நீ என்ன கோயிலான்னு பேசுவியா, போயா என் வேலை என்னவா செய்கிறேன்னு இன்றைக்கி அந்த ரேஸ் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச பிறகு ஆளுங்க அதை பற்றி அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்கிறாங்க. அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுற மாதிரிலாம் இல்லை. அவங்க வேறு எங்கேயோ ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்ப்போம். நீதி வந்து இறுதியில் வெல்லும். கொஞ்ச நாள் வந்து நிரபராதிகள் கஷ்டப்படலாம், கொஞ்ச நாள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணலாமே தவிர என்னாலும் நீதியை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இயற்கைக்குன்னு ஒரு வலிமை இருக்குது, அது கடைசியில் வென்று தான் தீரும். சில நாட்களாகவே ஆம்ஸ்ட்ராங்கோட வழக்கு வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே தான் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி சார் இதை நம்ம பார்க்குறது? ஓரளவு எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சா இல்லை இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க நம்ம எடுத்துக்கலாமா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி தான் இது. அதனால் வந்து இந்த விசாரணையின் போக்கு வந்து யாரும் திருப்தியாக யாரும் சொல்லலை. ஈவன் வந்து பிஎஸ்பி தரப்பிலிருந்து கூட இது பெருசாக ஒன்றும் வலியுறுத்துகிற மாதிரி அதற்கான சிம்டம்ஸ் கூட இல்லை. இப்போ எங்களை போன்றவெல்லாம் நான்லாம் இப்போலாம் அதை பேசுகிறதெல்லாம் விட்டுட்டேன். நாம் மட்டுமே அதை பேசி சில விஷயங்கள் நமக்கு தெரிகிற போது அது ஒரு எரிச்சலை கொண்டு போய் விடுது. ஏன்னா இப்படி நடக்குது. இல்லை கடைசியில் அந்த சீசிங் ராஸோடு முடிச்சுட்டாங்க, அதோட எண்டு காட்டு முடிஞ்சிருமா? அது அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம முதலேருந்தே சொல்கிறோம், வெறும் ரவுடிகளோடு நிறுத்திடாதீங்கன்றோம். ஆனால் திரும்ப ரவுடிகளை சுற்றி வந்து 2 லட்சம் வாங்கினாங்க, 4 லட்சம் வாங்கினாங்க. ஒரு பெரிய யானையை சாய்ப்பதற்கு 2 லட்சம் 3 லட்சம் 2 நாட்டு வெடிகுண்டு 2 கயிறு அப்படிலாம் சொல்லுங்கிறாங்க. சரி போகட்டும். எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் உண்மை தெரியுது. உண்மை பெரும்பாலான மக்களுக்கு உண்மை தெரியுது, ஆனால் உண்மை வெளியில் சொல்லப்படுவதில்லை. அப்போ நம்ம யாரை குறை சொல்கிறது? அப்படிங்கிற நிலையில் தான் இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் வழக்கு இருக்கும். இந்த வழக்கு நீர்த்து போக வைக்கப்படும் அப்படின்லாம் ஒரு பேச்சு இருந்ததில்ல, அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நீர்த்தி போக வைக்கும் நம்ம எடுத்துக்கிறதா இல்லை நீதி கிடைக்காது நம்ம எடுத்துக்கிறதா? நீர்த்து போச்சுனாலே நீதி கிடைக்காது இல்லை சார். நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கல ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டே அதான் கேட்குறேன். இல்லை, அதாவது நீதி கிடைக்காமல் இருப்பதற்கு இது முதல்ல நீர்த்து போக செய்யணும், அப்போ தான் நீதி கிடைக்காது. இது வந்து நெருப்பாக இருந்தால் அதோட ரிசல்ட் வெளியே வந்துடும்ல. நீங்கள் ஒரு முதலுக்குள்ளே ஒரு 10 பேர் மாட்டுறான் சார் அந்த 10 பேரை கசைக்கு பிடிஞ்சா கடைசி வரைக்கும் தெரிஞ்சிடாது. நான் 30 நாள் 40 நாள் கட்சி வந்த பிறகு தான் எனக்கு வந்து ஒரு உண்மையாக வெளியே தெரியுமா? ஒரு 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 நாள் 2 நாள் 3 நாளில் நான் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடுவேன், இந்த க்ரைம் இப்படி தான் நடத்தப்பட்டிருக்குன்னு. ஆனாலும் வந்து நம்ம வந்து இந்த கீழடி ஆராய்ச்சியில் இன்றைக்கி தோணுனாங்க வளையல் கிடச்சிது, மறுநாள் தோணா ஒரு எலும்பு கிடச்சிது, மறுநாள் தோணா தாடி கிடச்சிது அப்படின்னு அகழ்வாராய்ச்சி மாதிரி இந்த விசாரணை போகுது. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது? இதில் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார்.